hi friends, this is Manoj and welcome back. என் பக்கத்துல பாத்தீங்கன்னா OnePlus 11r இந்த ஃபேண்டாஸ்டிக்கான செல்போன் ரிவ்யூ பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த செல்போன் வந்து ஒரு வருஷம் ஆச்சு இப்போதான் அதோட ரிவ்யூ போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த செல்போன் பத்தி query வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நெட்லயே நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அதனால அந்த ரிவ்யூ பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த செல்போனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ. ஓகே, இப்போ இவங்கிட்ட எனக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது டிசைன் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். நீங்களே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே, பேக்கில் கர்வ்ட் பேனல், ஸோ ஓவல் ஷேப்பில் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்மே 200 grams தான், திக்னஸ்மே 8.4 mm. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் பெருசாக வந்து வெயிட் எனக்கு தெரியல. பட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொபோஷனாலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ செல்ஃபோனை கையில் வச்சிருக்கும் போது கீழே போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இவனோட ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 நினைக்கிறேன். பட் வாட் எவர் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, மேடம் இவனுக்கு ஐபி ரேட்டிங்கே கிடையாது மேடம், பாருங்க எப்படி கிடக்குறான்னு பாருங்க. ஸோ மலையிலேயோ தண்ணியிலேயோ போட்டிங்க அப்படின்னா பொட்டுன்னு போயிடுவான். அண்ட் இவனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களே பாருங்க, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1450 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட் வர வாங்கி வச்சிருக்கான். ஆனால் பிரைட்னஸ் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. டைரக்ஷனில் நான் வச்சு பார்க்குறேன், நீங்களே பாருங்க. விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சு இதுதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அண்ட் டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நீங்கள் 60 Hz வச்சுக்கலாம், இல்லைனா 120 Hz வச்சுக்கலாம், விச் இஸ் ரியலி குட். ஆனால் அது ஆக்ஷன் மேடம், பயங்கரமான ஆக்ஷன். ஏன் தெரியுமா, நீங்கள் 60 இல்லைனா 120 மட்டும் தான் வச்சுக்க முடியும். டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட்டோ இல்லை அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோ வந்து கிடையவே கிடையாது. அந்த 1 Hz, 40 Hz, 50 Hz இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டே ஆக மாட்டார். ஒன்லி 60ல இருப்பார், இல்லை 120ல இருப்பார். ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 120 தெரியாமல் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து நிறையாவே இருக்கு. ஏய் நீ பேசாமல் 60லே இரு. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பையனை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து பக்கா வச்சிருக்கான். பட் ஒரே ஒரு பிரச்சனை தான், which is FM ரேடியோ வந்து கிடையாது. நீங்க FM பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல தான் கேட்கணும். கமிங் டு ஆடியோ சிஸ்டம், இந்த செல்போன் டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்குதா, அதுபோல டாப்ல ஒரு பொட்டு மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அதான் செகண்டரி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் தட் இஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கர் அவுட்லெட். மெயின் ஸ்பீக்கர் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, ஏர் பீஸ். இந்த ஏர் பீஸ்ல இருந்து மேக்ஸிமம் வால்யூம் வந்து வந்துகிட்டு இருக்குது. சோ ஏர் பீஸ் தான் அவங்க டியூப் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரா வந்து ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பத்தி பெருசா குறை சொல்ல முடியாது, பாவம் ஒன்று விட்டுருவோம். கேமராஸ் பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா பின்னாடி 50 மெகாபிக்சல்ல aperture of 1.8ல ஒரு சூப்பரான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பெர்மனன்ட்லி ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் கேமரா. ஜஸ்ட் ரியலி குட். அதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம், பிடிச்ச செஷன்ல டீடைலா சொல்றேன். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. which is a kind of average கேமரா. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு கேப்பபிளான கேமரா தான். பட் அதுக்கப்புறம் வந்து இருக்காம பாருங்க 2 மெகாபிக்சல்ல. மேடம் ஆக்டிங் மேடம் சும்மா தான் இருக்கேன். மேக்ரோ போட்டோ ஒழுங்காக எடுக்க மாட்டான், ஆட்டோ ஃபோக்கஸும் பண்ண மாட்டான், மேக்ரோ வீடியோ எடுக்க மாட்டான், சும்மா ஸ்பேஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு, விச் இஸ் ரியலி குட் கேமரா. நிறைய பேர் இந்த கேமரா நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நல்ல கேமரா, நல்ல கேப்பபிளான கேமரா தான். பட் அதுலேயுமே நிறைய டிராபேக்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோ பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேக்ரோ வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். அதுமே சப்ஜெக்ட் விட்டு இந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் நீங்கள் தள்ளி வச்சா மட்டும் தான் உங்களால் ஷூட் பண்ண முடியும். அதுவே வந்து சொல்லுது. அதே மாதிரி சப்ஜெக்ட் பின்னாடி எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வந்து ஃபோக்கஸே பண்ணாது. சப்ஜெக்ட் பின்னாடி இன்னொரு சப்ஜெக்ட் இருந்தால் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் பிக்சர்ஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ பிலோ ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ கலர் சென்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியுது. லைட்டாக வாஷ் அவுட் ஆன மாதிரி உங்களுக்கே தெரியுதா, லைட்டாக இமேஜஸ் நீங்கள் ஜூம் பண்ணாலும் பிக்சலேட் ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் இந்த எறும்பெல்லாம் பாருங்க அப்படியே வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஒரு ஷார்ப்பான ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ்லாம் மேக்ரோவில் உங்களால் எதிர்பார்க்க முடியாது, ஒரு ஆவரேஜான ஃபோட்டோ தான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸில் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியல, அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ நல்லா தான் இருக்குது, ஒரு டீசென்டான பிக்சர், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பட் லோ லைட்டில் லைட் குறைய ஃபோட்டோ கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை. லைட்டாக ஜூம் பண்ணாலும் அப்படியே பிக்சலேட் ஆகுது, நீங்களே பாருங்க. ஸோ அதே மாதிரி கலர் சென்ஸுமே அப்படியே அப்ரப்டாக குறையுது, லைட் குறைய அப்ரப்டாக வந்து குறையது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ வைட் ஆங்கிள் கேமரா நல்ல கேமரா தான், டீசெண்டாக தான் இருந்துச்சு. பட் எல்லா கண்டிஷனுக்கும் வந்து ஒத்து வராது. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். எவ்வளோ ஹைலி கேப்பபிளான கேமரான்னு பார்த்தீங்களா. பட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 30 வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். 1080p 60 கூட கொடுக்கல, which is highly disappointing. ஆனால் அது மட்டும் கிடையாது, வைட் ஆங்கிள் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா 4K காணா போயிடுது, 4K ஆன் பண்ணீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா வந்து காணா போயிடுது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் வைட் ஆங்கிள் கேமராவில் 4K வீடியோ வந்து இந்த செல்போனில் ஷூட் பண்ண முடியாது, பிரைமரி கேமராவில் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன், நீங்கள் ஸ்லோ மோஷன் வந்து 240 FPS இல்லைனா 480 FPS, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷூட் பண்ண மாட்டாரு. அதுலேயுமே 480 FPS பார்த்தீங்கன்னா 720pல உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தால் கூட ரொம்ப கொதன்னு ஒரு ஆவரேஜான ஃபுட்டேஜ் வந்து கிடைச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் எடுத்தாலும் சரி தான், லாங் ரேஞ்ச் எடுத்தாலும் சரி தான், ரொம்ப அக்யூரேட்டாக சினிமேட்டிக்காக வந்து இருந்துச்சு. பட் கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா விஷுவல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க, விஷுவல்ஸ் ஹைல ஓடி
ஓடிட்டு இருக்கு நீங்களே பாருங்க. ஸோ யூ கேன் டிசைட் பை யுவர் செல்ஃப். ஓகே, OnePlus 11r. இப்போ இவங்க கிட்ட பிடிச்ச விஷயத்தை பார்க்கலாமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ஹார்ட்வேர். இந்த செல்ஃபோனில் Snapdragon 8 Gen 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8க்கும் 8 என்ன டிஃபரன்ஸ் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 8 வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது கிடையாது. Snapdragon 8க்கும் 8 என்ன டிஃபரன்ஸ்னா Snapdragon 8 மேனுஃபேக்சர் பண்ணது வந்து சாம்சங், விச் இஸ் டெரிபிள். ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ரிசிஷன் டெக்னாலஜியில் அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க ஃபவுண்டரி வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு ஃபவுண்டரி வந்து கிடையாது. அதனால இந்த Snapdragon 8 சிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆச்சு, எஃபிஷியன்சியில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதனால 8 வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா TSMC அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்வானில் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, வேர்ல்டுல நம்பர் 1 ஐசி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்க தான் வந்து 8 வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அதனால இந்த செல்ஃபோனோட சிப் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, அதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3.2 GHz வரைக்கும் போகுது. ரேம் வந்து LPDDR5X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற வேரியன்ட்ல எவ்வளோ தெரியுமா ரேம் 16 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரேம் எக்ஸ்பான்ஷன் நீங்களே பாருங்களேன், 12 GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாங்க. உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து விர்ச்சுவலா கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது போனா இல்ல வேற எதுவும் எனக்கு தெரியல. அண்ட் ரோம் வந்து 256 GB ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னாலஜி வந்து UFS 3.1. ஸோ மூணோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் அப்சல்யூட்லி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபோன். கேமிங் பீஸ்ட், கேமிங் வெறியன் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக வந்து கேம் விளாடுது. பட் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளாண்டுட்டு இருக்கேன், ஹீட்டே வந்து ஆகலை. ரொம்ப மைல்டான ஒரு ஹீட் தான் வந்துச்சு. நான் ரொம்ப நாள் விளாண்டேன். என்ன இப்போ சொல்லாண்டே இந்த மாதிரி சாதாரண கேம்ஸ் சப்வே சர்ஃப் டெம்பிள் ரன் எல்லாமே ஒன்று விளாண்டு பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக்காக விளாண்டுச்சு. எங்கேயுமே ஃப்ரேம் ஸ்கிப்பு லேக் எதுவுமே இல்லை. நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு லைட்டாக லூக் வார்ம் ஹீட் தான் வந்துச்சே தவிர சிவியரான ஹீட் வந்து வரவே இல்லை. ஸோ கேமிங்கு திஸ் இஸ் அப்சல்யூட்லி பீஸ்ட் ஃபோன். நான் கேம் வந்து பாடியோட போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். அதனால கவலைப்படாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். வைஃபை வந்து டாப் ஆஃப் தி லைன் வைஃபை 6 கொடுத்துருக்கான். ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்கான். அண்ட் எல்லாத்துக்கு மேலே ஃபுல் ஃப்ளெஜ்ட் NFC வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதனால இந்த செல்ஃபோனை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா சிம் ட்ரே வந்து கலட்டி வச்சிருக்கிறோம். இதில் வந்து உங்களால் 2 நானோ சிம் கார்ட்ஸ் மட்டும் தான் போட முடியும். மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பேசும்போது ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. இங்கே பாருங்களேன், இது என்னது? திஸ் இஸ் IR பிளாஸ்டர். அண்ட் இது மட்டும் இல்லை, இதோட UI-க்குள்ள போய் பாருங்களேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஏசி, டிவி, கர்டனில் இருக்க மோட்டரை கூட நீங்கள் வயர்லெஸ்ஸாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டிலே அதிகமாக காணப்படுறது என்ன தெரியுமா, ஒன்று டிவி ரிமோட், இன்னொன்று வந்து ஏசி ரிமோட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த செல்ஃபோனை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளே தான் சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் 10 பிட் பேனலுங்க. நீங்கள் 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை ஃபிசிக்கலாகவே இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, HDR10+ வேற சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் Amazon Prime, Netflixலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செல்ஃபோன் வந்து உங்களுக்கு தான் ஆல்ரெடி டால்பி அட்மாஸ்ல வேற சப்போர்ட் பண்ணுது. ஸோ சினிமாவில் வந்து சூப்பராக பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், திஸ் இஸ் curved panel. So இதுதாங்க அந்த curved display. screen to body ratio வந்து 90%. ஏன்னா curve இருக்கறனால நிறைய ஃபுல்லா ஸ்கிரீன் தான் இருக்குது. பெசலே வந்து உங்களால பார்க்க முடியாது. இந்த ஐகான்ஸ்லாம் மூவ் ஆறத பாருங்களேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இங்க பாருங்க, புக்ல வேற படிக்கிறாருங்க. பார்த்தானா புக் படிக்கிற மாதிரி தெரியல, ஏதோ படம் பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா வேகம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பட் வாட்எவர், அந்த டெக்ஸ்ட் அந்த இமேஜஸ்லாம் அப்படியே மூவ் ஆகிறத பாருங்க. அந்த கர்வ் பேனல் அப்படியே மூவ் ஆகிறது பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வியூவிங் ஆங்கிலுமே பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீனை 60 ஹெர்ட்ஸ்லையும் வச்சுக்கலாம், 120 ஹெர்ட்ஸ்லையும் வந்து வச்சுக்கலாம். திஸ் இஸ் 60 ஹெர்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் 120 ஹெர்ட்ஸ். ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இதை பாருங்க, 60 ஹெர்ட்ஸ்ல வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்ல ஒன்றும் பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. 120 ஹெர்ட்ஸ் சொல்லவே வேணாம், தொட்டோட பறக்குது பார்த்தீங்களா, சும்மா சில்லு 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 சில்லுன்னு பறக்குதா. அண்ட் ஸ்க்ரோலிங் வந்து புக் படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ரௌசிங்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கலாம், வாட் எவர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் 120 ஹெர்ட்ஸ்ல. அண்ட் இப்போதான் முக்கியமான விஷயம், விச் இஸ் தி பேட்டரி. இந்த செல்ஃபோனில் 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அது கூட கப்பல் பண்ணி இங்கே பாருங்க 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ஜரால வேற எதுவும் எனக்கு தெரியல. யாராவது திருடக்கிறேன் அவங்களை வரட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதை விட்டு அடிச்சிங்க அப்படின்னா செத்தே போயிடும். அவ்வளோ ஒரு பயங்கரமான பெரிய சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்கள் செல்ஃபோனை வெறும் அரை மணி நேரத்தில் வந்து சார்ஜ் பண்ணிடும். 1% 100% வந்து வெறும் அரை மணி நேரம் தான். அதெல்லாம் ஒடுங்க, பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்கு, இவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதை ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா விச் இஸ் ஷாக்கிங்லி குட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4K 60 வீடியோ ஷூட் பண்ணேன், கேம் வந்து விளாண்டேன். கிட்டத்தட்ட 3 நாள் இந்த செல்ஃபோன் வச்சிருந்தேன். நான் ரொம்ப ரேராக நான் வந்து சார்ஜ் பண்ணேன், ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணல. பட் அந்த அளவுக்கு சார்ஜ் நெசசிட்டியே வந்து எனக்கு வரவே இல்லை. இவ்வளவு ஒரு ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் போன் வந்து இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கொடுக்குது அப்படின்னா which is something special. ஓகே, இப்போ இந்த செல்போன் கேமராஸ்ல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேமரா. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் கேமரா. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிகல் ஜூம் வந்து கிடையாது, டிஜிட்டல் ஜூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எலக்ட்ரானிக்கா தான் வந்து ஜூம் பண்ண முடியும். ஏன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லையா, அதில் வந்து டிஜிட்டல் ஜூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2x ஜூமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக உங்களால் பண்ண முடியும். இதை வந்து நீங்க ஞாபகம்
வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மோட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ மோடில் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி எக்கச்சக்கமாக ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த செல்ஃபோனில் எல்லா மோட்லையும் ஒரே ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. எல்லாத்தையும் மாற்றி ஒரே ஃபில்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வாட் எவர் இந்த ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பிக்சல் பின்னிங் பண்ணி ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோ தான் கொடுக்குது. பட் அந்த ஃபோட்டோ கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக பார்த்த விஷயம் என்னன்னா லோ லைட் ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனில் சூப்பராக இருந்துச்சு. ஈவன் ஷேடு கடையில் நீங்கள் எடுக்கும்போது கலர் சென்ஸ் வந்து செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி நீங்களே பாருங்க. ஈவன் லோ லைட்லையும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோமே இட்ஸ் டீசென்ட். ரியர் கேமரா அளவுக்கு சூப்பராக இல்லாட்டியும் இட்ஸ் ரியலி டீசென்ட். நான் நிறைய விஷுவல் போட்டுட்டு இருக்கிறேன், நீங்களே பாருங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ஃபோட்டோ வேணும், 50 மெகா பிக்சல் சென்சார் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபோட்டோ மோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால் ஹெச்டி மோட். அதை ஆன் பண்ணி நீங்கள் ஃபுல் சென்சார் ரேட்டிங்கில் 50 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. நான் இன்னொரு விஷயம் வியந்து பார்த்த விஷயம் என்னன்னு தெரியுமா, நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட் வந்து ஃபோட்டோ மோடில் வச்சு ஃபோட்டோ எடுக்கும் பொழுது நேச்சுரலாகவே பொக்கே எஃபெக்ட் வந்து பின்னாடி வந்து கொடுக்குது. ஆப்டிக்ஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னா அந்த பொக்கா எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்குது. அது பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும், விச் இஸ் தி போர்ட்ரேட் மோட். நீங்கள் போர்ட்ரேட் மோட்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் 1.4லேருந்து F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும். லுக் அட் தி ஃபோட்டோஸ், லுக் அட் தி கலர் சென்ஸ், பேக்ரவுண்ட் பிளரிங்கை பாருங்க, சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பாருங்க, எவ்வளோ நேச்சுரலாக ஸ்கின் டோன் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் நிறைய பேர் நல்லாலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா நீங்களே பாருங்கள். இது நான் காலையில் எடுத்தது, நான் பல்லு கூட வளர்க்கல, குளிச்சு எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு அப்படியே எடுத்தேன். எவ்வளோ நேச்சுரலாக காட்டிருக்கு நீங்களே பாருங்க. அஃப்கோர்ஸ் ரியர் கேமராவில் கிளாரிட்டி இல்லை, டீடைல்ஸ் இல்லை, லைட்டாக ஜூம் பண்ணால் கொஞ்சம் சரியாக தான் செய்யுது. பட் வாட் அவர் கலர் சென்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்க. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன், பேக்ரவுண்ட் பிளரிங்லாம் ஃப்ரண்ட் கேமராவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கு நீங்களே பாருங்க. அண்ட் அகைன் லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ், அதுவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்க. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Coming to the night mode ஆன் பண்ணேன். I was shocked. ஏன்னா சின்ன கிளவுட்ஸை கூட இந்த செல்ஃபோன் வந்து கேப்சர் பண்ணுது. திஸ் ஃபோன் இஸ் a low light champion. நீங்கள் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி லோ லைட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கையை வந்து கேப்சர் பண்ணி பார்த்தேன். இந்த எலமெண்ட்லாம் நீங்களே பாருங்கள், கிளவுட்ஸ் எப்படி கேப்சர் பண்ணிருக்கு, ட்ரீஸ் எல்லாம் எப்படி கேப்சர் பண்ணிருக்கு, சின்ன லைட்டிங் எலமெண்ட்லாம் எப்படி கேப்சர் பண்ணி நீங்களே பாருங்கள். விச் இஸ் ரியலி குட். நீங்கள் நார்மலாக கையில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் தான் எக்ஸ்போஷர் டைம் கிடைக்கும். அதுவே நீங்கள் ட்ரைபாட் மோட் ஆன் பண்ணிட்டு ட்ரைபாட்ல மவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஷர் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் வாட் எவர் அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமராலையும் நான் ஃபோட்டோ மோட்ல போயிட்டு ஃபோட்டோலாம் ஸ்க்ரீன் ஃபிளாஷ் வச்சு எடுக்க ட்ரை பண்ணேன், போர்ட்ரேட்டு ஃபோட்டோலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஃபோட்டோவில் கிரைன்ஸ்லாம் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக அப்படின்னு சொல்லாதீங்க. நைட்டில் அட்டர் இருட்டான ஒரு கண்டிஷனில் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்கு நீங்களே பாருங்கள். ப்ரொஃபஷனல் இல்லாட்டியும் ஒரு ஃபோனால் அந்த அளவுக்கு எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டணும். கமிங் டு த வீடியோகிராஃபி, இந்த செல்ஃபோனில் 4K at 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். கிளாரிட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்தாலும் சரி, லாங் ரேஞ்சில் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி செம்ம கிளாரிட்டியான செம்ம கலர் சயின்ஸோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது டிஎஸ்எல்ஆர் எடுத்தது, அந்த செல்ஃபோன் எடுத்தலாம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வந்து இந்த செல்ஃபோன் கேப்சர் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு சில வீடியோஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், எல்லாம் சேர்ந்து பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குல்ல? அது மட்டும் கிடையாது, நான் நைட்லையும் 4K வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு சூப்பராலாம் வரல, பட் ஸ்டில் ஒரு யூஸபிளான ஃபுட்டேஜ் வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு. இதையும் பாருங்கள். And then there is option called focus tracking. இது வந்து நீங்கள் செட்டிங்ஸ்ல போய் தான் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் 1080p 30 இல்லை 4K 30 60 fps கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி 30 fps மட்டும் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு செல்ஃபோன் மூவ் பண்ணாலும், செல்ஃபோன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்ட் மூவ் பண்ணாலும் ஃபோக்கஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே தான் இருக்கும். இதை நான் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். நீங்களே பாருங்கள், இந்த காரோட டயர் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக்கிங்கில் இருக்கா. அண்ட் இந்த செல்ஃபோனில் வந்து ஸ்டெடி வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியர் கேமராவில் வந்து 1080p 60 fpsல மட்டும்தான் ஸ்டெடி வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fpsல மட்டும் தான் ஸ்டெடி வீடியோ வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். பட் வாட் எவர் ரெண்டுத்துக்கு நான் வந்து சைட் பை சைடு வந்து கம்பேரிசன் போட்டு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. ஸோ இது வந்து 1080p 60 fps ஸ்டெடி வீடியோ, திஸ் இஸ் நான் ஸ்டெடி வீடியோ, அதே 60 fpsல. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லாக கிளாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்டெடி வீடியோவில் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகுது. பட் வாட் எவர் வீடியோ வந்து நல்லாவே செட்டில் ஆயிருந்துச்சு. ஜிம்பிள் அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாட்டியும் ஒரு நல்ல செட்டில்டான ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ கம்பேரிசன் பார்த்து நீங்களே சொல்லுங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கேன். நான் மாடியில் ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்டெபிளாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள்.
And then comes the time lapse. இந்த செல்ஃபோனில் 4K டைம் லாப்ஸ் சர்ப்ரைசிங்காக உங்களால் எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 960x வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு சூப்பரான டைம் லாப்ஸில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு லோ லைட்டில் எடுத்த ஒரு டைம் லாப்ஸ் போடுறேன். க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது நீங்களே பாருங்கள். ஸோ கிளாரிட்டி வேறு லெவலில் இருந்துச்சா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட் டைமில் பொழுதுபோகாமல் நான் எடுத்த ஒரு டைம் லாப்ஸ். க்ளவுட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கிறத எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதோட அவுட்புட்டே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் கமிங் டு த பேனோராமா, இந்த செல்ஃபோனில் டிசப்பாயிண்டிங்காக வெர்டிக்கலாக மட்டும் தான் பேனோராமா எடுக்க முடியும். ஹரிசாண்டலில் வந்து ஷூட் பண்ண முடியல. பட் வாட் எவர் 270 டிகிரிஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களால் பேனோராமா ஷாட் வந்து எடுக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களால் ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக ஒரே சப்ஜெக்டை வேறு இடத்துல நிற்க வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோவே எடுக்க தெரியாத ஆள் கூட இந்த செல்ஃபோனில் எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்களும் நம்ம YALU மொபைல்ஸில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனில் உங்களால் டூவல் வீடியோ வந்து எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. தேங்க்யூ. அந்த மாதிரி தான் நீங்கள் டூவல் வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரே டயத்தில் ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரேம் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வச்சுக்கலாம், சர்க்குலர் ஃப்ரேம் வச்சுக்கலாம், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃப்ரேம் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். பட் கேமரா மட்டும் ஸ்விட்ச் பண்ண முடியல, ஒரு சின்ன ட்ராபேக். பட் வாட் எவர் அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரோ மோட் வந்து மேனுவல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபில்ம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலையும் இருக்கிற மாதிரி தான் ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கில் வந்து பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லோ டாட்ஸில் காட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ம் மோடில் தேர் இஸ் ஆப்ஷன் கால் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சாயம் போன மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஹார்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், which is really good. அது மட்டும் இல்லை, இந்த செல்ஃபோனில் உங்களால் 10 பிட் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். HEIF ஃபார்மேட்டில் வந்து அது சேவ் ஆகும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய் இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து JPG-லையும் சேவ் ஆகும், HEIF-லையும் சேவ் ஆகும். தென் யூ ஹேவ் தி லாங் எக்ஸ்போசர் வந்து இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ண முடியல. பட் நான் வந்து இந்த நியான் பெயிண்டிங் வந்து நானாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா உங்கள் கிரியேட்டிவ் மைண்ட் தான், நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் லைட்ஸ் வச்சு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் OnePlus 11r. And is the OnePlus 11r worth buying in 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா absolutely yes. ஏன்னா சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, பக்காவான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது, செல்ஃபோன் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, ஹைலி கேப்பபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? திஸ் இஸ் absolutely value for money phone. நீங்க தாராளமாக இந்த செல்ஃபோனை வாங்கிக்கலாம். ஏன்னா வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. தேங்க்யூ. இதைத்தான் நானும் சொல்றேன். ஓகே, இந்த செல்போன் வந்து உங்களுக்கு வெரி அஃபோர்டபிள் பிரைஸ்க்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா YALU மொபைல்ஸோட நம்பரை நான் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Bye from Manoj.